தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவிக்கு உச்சநீதிமன்றம் ஒரு வாரம் கெடு விதித்திருக்கிறது. அடுத்த 7 நாட்களுக்குள்ள ஆளுநர் RN ரவி அவர்களும் தமிழ்நாட்டினுடைய அரசும் இதில் பேசி ஒரு முடிவுக்கு வரணும், இல்லைன்னா நாங்கள் முடிச்சு வைப்போம் என்று ஆளுநருக்கு மிகப்பெரிய கொட்டு வைத்திருக்கிறது இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம். வழக்கை அதிரடியாக தொடுத்தது தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தொடுத்த வழக்கில் ஏற்கனவே ஆளுநருக்கு கொட்டுகள் விழுந்த நிலையில் இப்போது அது மீண்டும் தொடர்ந்து இருக்கிறது. என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தில்? நீங்க முடிக்கலன்னா நாங்க முடிச்சு வைப்போம் என்று நீதிபதிகள் சொல்வதற்கான காரணம் என்ன? இதற்கு விதை ஓட்டது அப்படின்னு பார்த்தா, ஒரு வகையில் பார்த்தா மம்தா பானர்ஜி ஆளுநர் RN ரவி அவருடைய வேலையை ஒழுங்காக செய்யலனா இதில் அடுத்த கட்டமாக ஒரு நீதிபதியை, ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டு அவர் கொடுக்கறத நீங்க செய்யுங்கன்னு நீதிமன்றம் சொல்வதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது என்பதுதான் இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எப்படி சிக்கினார் ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி, என்ன நடந்தது உச்சநீதிமன்றத்தில் என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் மூலம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. லைவ் லால ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய பீஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வி வில் ரிசால்வ் இஃப் நாட் ரிசால்வ்ட் பை நெக்ஸ்ட் வீக் சுப்ரீம் கோர்ட் ஆன் டெட்லாக் ஓவர் தமிழ்நாடு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். உச்சநீதிமன்ற படம், தமிழ்நாட்டினுடைய மேப், அந்த இந்த பக்கம் நம்முடைய கவர்னருடைய ஃபோட்டோஸ் இருக்குது. லைவ் லால ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையான விஷயம்தான். தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் இங்கே கொடுக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு ஒழுங்காக அவர் பில்லில் கையெழுத்து போட மாட்டேங்கிறார். பல சட்ட ரீதியிலான நடைமுறைகளுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார். இது ரொம்ப ரொம்ப மோசமான இது. முதல்ல அவருக்கு நீங்க பல உத்தரவுகளை இட வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி திமுகவின் சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டது. ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த கேஸு. ரிட் பெட்டிஷனாக அவர்கள் போட்டிருந்தார்கள் 1239/2023 அப்படிங்கிறது தான். அதே போல த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் த வைஸ் சான்சலர் அண்ட் அதர்ஸ் அப்படின்னு மற்றும் ஒரு வழக்கும் கூட ரிட் பெட்டிஷனாக போடப்பட்டது. என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். கவர்னர் RN ரவி அவர்கள் கேபினட்டினுடைய டெசிஷன்ஸ்க்கு எடுக்கக்கூடிய முடிவுகளை நிறுத்தி வைக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, அவர் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக இருக்கிறார். அந்த வேந்தராக இருக்கக்கூடிய சூழலில் அரசு போடக்கூடியதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு அவர் தனியாக நான் கமிட்டி போடுவேன் அப்படின்னு பல பிரச்சனைகளை பண்ணிகிட்டு இருக்கார். இதிலெல்லாம் உடனடியாக நீங்கள் உத்தரவிடணும் அப்படின்னு பல வழக்குகள், அது பல உத்தரவுகளை கேட்டு முன்னாடி போட்டிருந்தாங்க. இப்போ அதில் கூடுதலாக இன்றைக்கி ஒரு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இந்த வழக்கு இதற்கு முன்பாக வரும்பொழுது ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு அவர்கள் கவர்னர் RN ரவி அவர்களை பார்த்து கேட்டாங்க, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? 3 வருஷமா உங்ககிட்ட அந்த பில்லு உங்ககிட்ட எப்போ வந்துச்சு? 3 வருஷமா கவர்னர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார் என்று உச்சநீதிமன்றம் கேட்டது. அதற்கு பிறகு அவர் சில பில்லுகளை சைன் பண்ணார், சில பில்லுகளை உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். கேள்வி கேட்ட உடனே அடுத்த 2 நாளைக்குள்ள கடன்னு எல்லா வேலையும் கவர்னர் பார்த்தார். ஸோ இப்போ இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் JB பர்திவாலா மற்றும் ஜஸ்டிஸ் R மகாதேவன் ஆகிய 2 நீதிபதிகள் அமர்வில் தான் விசாரணைக்கு வருகிறது. அதில் ஓரளவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வைஸ் சான்சலர் நியமனத்தில் கவர்னர் அரசோடு ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறார். அவர் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறாரு. இதில் அவர் அரசினுடைய கொள்கை முடிவுகளில் அது சார்ந்த விஷயங்களில் ஏற்றுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னும் போது இது பார்த்திங்க அப்படின்னா இது ஓரெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்க. மென்ஷன் பண்ணும்போது விசிசி குடிக்கும்போது ஜஸ்டிஸ் பர்திவாலா சொல்கிறார், அடுத்த தேதி, அதாவது அடுத்த வாரம் இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வரணும், கவர்னரும் சரி அரசும் சரி. இல்லை அப்படின்னா இஃப் இட் இஸ் ரிசால்வ்ட் வெல் அண்ட் குட், நடந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், ஆனால் நடக்கலைன்னா நாங்கள் அதை தீர்த்து வைக்க வேண்டிய தேவை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் புதன்கிழமைக்கு இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு ஒரு வாரம் கூட இல்லை, வெறும் 4 நாட்கள் தான் கேடு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 4 நாளைக்குள்ளே நீங்கள் முடிவெடுக்கணும். சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன்கிழமை கேஸ் வரும். நீங்கள் அதுக்குள்ளே கட்டாயமாக ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பல பில்லுகளை இவங்க பண்ணல அப்படிங்கிறதும் ஆர்டிகல் 200 இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் ஆளுநருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை அவர் சரியாக செய்யவில்லை, அவருடைய கடமைகளை ஆர்டிகல் 200 கொடுத்துருக்கிறத செய்யலை அப்படிங்கிறது தான் கேஸாகவே போடப்பட்டது. அவங்க ரொம்ப குறிப்பாக குறிப்பிட்டது, தமிழ்நாடு அரசு தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டது, கவர்னர் ஒரு அரசியல் எதிரியை போல எங்களுக்கு செயல்படுகிறார். ஆளக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசுக்கு எதிராக ஒரு பொலிட்டிக்கல் ரைவலாக அவர் செயல்படுகிறார். இதன் காரணமாக ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டெட்லாக் இருக்கிறது தமிழ்நாட்டில். இங்கு அரசு இயங்குவதற்கு வழி இல்லாமல் போய் முட்டிக்கிட்டு நிற்கிது அப்படிங்கிறது தான் ஒரு டெட்லாக். அப்படின்னா நீங்கள் அந்த லாக்கை திறக்கவே முடியல, அது போய் எக்குத்தப்பாக மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதை அப்படியே மனுவாக தமிழ்நாட்டினுடைய அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம்.
பார்க்குறோம். அந்த காலகட்டத்தில் விசாரிச்சுட்டு இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம், அது அப்படியே விட முடியாது அப்படின்னு 3 நீதிபதிகள் அமர்வு, த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டாக அப்போ இருந்த சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வு சொன்னது. அதே போல் வரும்பொழுது 3 நோட்டிஃபிகேஷன்ஸை கவர்னர் என்ன பண்ணுறாரு, சேலஞ்ச் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்து. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு இப்போ பல பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் கிடையாது. துணைவேந்தர் நியமனத்துக்கு தமிழ்நாடு அரசு குழுவை அமைக்கிறது. தேடி ஆட்களை கொடுங்க அப்படின்னு சர்ச் கமிட்டின்னு ஒன்று போடுவாங்க. இந்த சர்ச் கமிட்டியை போட்டால் அதை கவர்னர் என்ன பண்ணுறாரு, அது செல்லாது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அதாவது அரசு அவங்களா போடுறாங்க, அது செல்லாது அப்படின்னு கவர்னர் ஒரு மாற்று சர்ச் கமிட்டியை போடுறேன், அது செல்லாது, நான் அதை ரத்து பண்ணுறேன் அப்படின்னு அவராக சொல்கிறாருங்கிற பிரச்சனை வருது. எங்கெங்க அப்படின்னா, பாரதியார் யூனிவர்சிட்டி, அதே போல் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இந்த 3த்துக்குமான துணைவேந்தர்கள் நியமனத்துக்கு அரசு போட்ட குழுவுக்கு எதிராக அவர் போடுகிறார். இதை சேலஞ்ச் பண்ணி ஒரு கேஸும் போகுது. இதில் யார் யாரெல்லாம் ஆஜராகிறாங்க அப்படின்னு பார்த்தா, தமிழ்நாடு அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் டாக்டர் அபிஷேக் மனு சிங்வி, அதே போல் திரு பி வில்சன் அவர்கள் மூத்த வழக்கறிஞர். இவங்க 2 பேருமே அமெண்ட் ஃபார் த அப்ளிகேஷன்ஸ், அதாவது புதுசாக நடந்திருக்கிறது, கடந்த வழக்கு விசாரணைக்கும் இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் இதில் சேர்த்துக்கணும், நாங்கள் புது மனுவாக போட வேண்டாம், ஏன்னா கவர்னருக்கு எதிரான வழக்கு அப்படியே தான் இருக்குது, இது அவருடைய வேலை செய்யலைங்கிறதுல தொடர்ச்சி தான், நீங்கள் ஓரளவு இதை சேர்த்துக்கணும் அப்படின்னு அளவு கேட்குறாங்க. அட்டார்னி ஜெனரல் இந்தியாவினுடைய தலைமை பொறுப்பு, அதாவது கான்ஸ்டியூஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா அரசினுடைய வழக்கறிஞராக நம்முடைய ஜனாதிபதிக்கும் பிரதமருக்குமே சட்ட சந்தேகம் இருந்தால் கூப்பிட்டு கேட்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய பதவி. அதில் இருக்கக்கூடிய திரு ஆர் வெங்கட்ரமணி அவர்கள் தான் ஆஜராகிறார். யாரை, நம்முடைய கவர்னரை காப்பாற்றுவதற்காக அல்லது அவரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக, கவர்னர் ஆஃபீஸை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ரமணி அவர்கள் ஆஜராகிறாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டால் கொடுத்துருங்க, நாங்கள் அதில் ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இதில் செகண்ட் மேட்டர், இந்த 3 இது செல்லாதுன்னு அவர் சொன்னார் இல்லையா, அதுக்கு மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோத்கி அவர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். கோர்ட் வந்து இந்த 2 மேட்டர்ஸையும் தனித்தனியாக கேட்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு இது வந்து கவர்னர் பல பில்லை போடல, இதை தனியாக விசாரிக்கணும். செகண்ட் மேட்டர் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஒரு கமிட்டி செல்லாதுன்னு கவர்னர் சொல்கிறார் அப்படின்னா அது மிகப்பெரிய அபாயகரமானது, கவர்மெண்ட்டே நடத்த முடியாது, இதை முடிச்சு வைக்கிறதுக்கு தனியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாங்க. அடுத்து புதன்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட், ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவிக்கு 4 நாட்கள் கெடு அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இதை இப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கவர்னரின் முன்னால் இப்போ என்ன வாய்ப்பு இருக்குங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போ கவர்னர் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னுட்டு மொதல் பாயிண்ட்டு, அவரே ஒரு அழைப்பு விடுக்கலாம். அது அரசின் சார்பிலோ இல்லை தலைமைச் செயலாளருக்கோ அல்லது முதலமைச்சருக்கோ ஒரு ஃபார்மலாக ஒரு டீம் பேசிட்டு மீட் பண்ணுவோம் அப்படின்னு கவர்னர் அவர் கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. 2வது, பிசிஎஸ்க்கான மீட்டிங்ஸ் அப்படிலாம் கவர்னர் அவராக ஏற்பாடு பண்ணுறாரு. உதாரணத்துக்கு திடீர்னு பார்த்தா ஊட்டியில் அவரே ஒரு மாநாடு நடத்துவார், துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவார், இல்லை எங்கன்னா சென்னையிலே இங்கேயே ஒரு விழா நடத்துவார், எங்கெங்கே இருந்தோ வருவாங்க, கல்வியாளர்கள்னு கூப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது, என்ன விஷயம், எதுக்காகங்கிறதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக போகாது. ஆனால் செலவு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் பண்ணணும். இப்படியெல்லாம் அவர் பண்ணுவார். இப்போ அவர் அந்த மாதிரி கூட்டி துணைவேந்தருக்கான கமிட்டி போடுறதுக்கு அவராக ஒரு உத்தரவு போடலாம். ஆனால் அரசை கலந்துக்காமல் போட்டால் அது பெரும் பிரச்சனையாகும், திரும்ப கோர்ட்டுக்கு போகணும், கோர்ட் அவரை கொட்டுங்கிற பாயிண்ட் இருக்குது. பேச்சுவார்த்தைக்கு போகிறதுங்கிறது தான் சுமூகமானதை தான் கோர்ட்டு சொல்லியிருக்கு. பேச்சுவார்த்தைக்கு போனோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு ஏற்கனவே 3 பேர் கொண்ட சர்ச் கமிட்டி தான் அமைக்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறார், 4ஆவதாக ஒருத்தரை போடணும், அந்த 4ஆவது ஆள் யூஜிசியினுடைய ஆளாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. யூஜிசிங்கிறது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், நம்முடைய பல்கலைக்கழக மானிய குழு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஏஜென்ட் நாங்கள் எதுக்கு கூப்பிட்டு வந்து உள்ளே வைக்கணும்? எங்களுடைய எஜுகேஷன், ரொம்ப குறிப்பாக யூனிவர்சிட்டிஸை மேக் பண்ணக்கூடிய ஆக்ட் என்பது மாநில அரசுகளிடம் இருக்கிறது, நாங்கள் அதை பண்ண முடியாது அப்படின்னு இப்போ யூஜிசியில் கொண்டு வந்த டிராஃப்ட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை முதலமைச்சர் தனி தீர்மானம் கொண்டு வந்து ஏகமனதாக பாஜகவில் இருக்க 4 பேரை தவிர ஒட்டுமொத்த சட்டமன்றமும் அதை நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த குரல் அது. எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் தூக்கி மக்களால், இந்த நாட்டினுடைய 7.5 கோடி மக்களால் அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை எங்கிருந்தோ லாபி பண்ணி கவர்னராக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு ஏஜென்ட்டுக்கு நாங்கள் எப்படி அதிகாரத்தை தூக்கி கொடுக்க முடியும் என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய குரல் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணணும். அப்போ இதுவே, அதாவது கவர்னர் சார்பில் நாமினேட் பண்ணுறதுங்கிறதே நம்ம கேள்விக்கு உட்படுத்தும் போது மத்திய அரசின் சார்பில் இன்னொரு ஏஜென்ட்டை நீங்கள் உள்ளே போனோன்னா அது ஏங்கிற கேள்வி தான் ஆப்வியஸாக வரும். இப்போ கவர்னர் அவர் இப்படி கொடுக்காமல் இருக்கணும், ஏன்னா கேஸை போட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. இப்போ நாளைக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடம் தான் கவர்னருக்கு, இவர் இந்த 4 நாளில் எதுவுமே பேசலைன்னு வச்சுக்கோங்களேன், டெவலப்மெண்ட்ஸே இல்லை
அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா மண்டே அப்படியே ஒரு சின்ன இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போகிறோம். ரொம்பலாம் இல்லை, கடந்த ஒரு 6 மாதங்கள் பேக் போனோம் அப்படின்னா ஜூலை மாதம் 8ஆம் தேதி இதே மாதிரியான ஒரு வழக்கு. துணைவேந்தர் நியமனத்துக்கு இந்த கவர்னர்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேன் என்கிறார். கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் இல்லாமல் இருக்கிறதுன்னு மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் திரு CV ஆனந்த் போஸை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு செலுத்துகிறாங்க. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்பது தான் இன்றைக்கு நம்முடைய ஆளுநர் RN ரவிக்கும் ஒரு முன்னுதாரணமாக வந்துச்சு. அப்படின்னா ஆளுநர் RN ரவியினுடைய அதிகாரம் என்று அவர் நினைத்து கொண்டிருப்பது முற்று முழுதாக பிடுங்கி எறியப்படும், அதுக்கு ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துக்கு வரப்படும்ங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்படியே லைவ்ல ரிப்போர்ட் ஆனதை பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் ஃபார்ம்ஸ் கமிட்டி ஹெடட் பை ex-Chief Justice of India UU Lalit to resolve deadlock over West Bengal University's Vice Chancellor appointments. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். கடந்த ஜூலை மாதம் 8ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வரும் பொழுது மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி அவர்கள் தலைமையிலான அந்த அரசு வருது. உச்சநீதிமன்றம் ஒரு விஷயம் சொல்லிச்சது ரொம்ப ரொம்ப நம்ம அப்ராப்ரியேட்டாக பார்க்க வேண்டிய விஷயம். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இங்கே பாருங்க, கவர்னர் அவர்களுக்கும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் முதல்ல இன்னைக்கு சொன்னதாங்க இல்லையா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அங்கே ஆளுநர் RN ரவி அவர்களுக்கும் இதே தான் சொன்னாங்க. நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு இதை டீல் பண்ணணும், பிரச்சனையை பெருசாக்காதீங்க, நீங்களே பேசி தீர்க்க பாருங்கன்னு சொன்னாங்க. கேட்கல, திரும்ப போச்சு. அவங்க ஒன்று சொன்னாங்க, கவர்னர் இருக்கார் இல்லையா, அவராக சர்ச் கமிட்டி அமைக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மாநில அரசு, நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மாநில அரசு, மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு, மம்தா பானர்ஜி அவர்கள் தலைமையிலான அரசு, அவர்கள் ஒரு சர்ச் கமிட்டி அமைப்பாங்க. அந்த சர்ச் கமிட்டி தன்னுடைய பரிந்துரைகளை முதலமைச்சருக்கு கொடுக்கும். முதலமைச்சர் அதிலிருந்து அதை லிஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இவங்க ஃபஸ்ட்டு, இவங்க செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ்னு முதலமைச்சர் அதை பட்டியலிட்டு நம்பர் போட்டு கொடுப்பாங்க. முதலமைச்சர் அப்படி பட்டியலிட்டு நம்பர் போட்டு கொடுப்பதை இப்போ இதை கவர்னருக்கும் இவருக்கும் நடுவில் ஒரு ஆள் வேணும் இல்லையா, ஓய்வு பெற்ற ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை நாங்கள் போடுறோன்னு UU லலித் அவர்கள் சந்திரசூட்டுக்கு முன்னாடி இருந்த 49வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவரை போட்டாங்க. அப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் லிஸ்ட்டை போட்டு இவர்கிட்ட கொடுத்தா இவர் கவர்னருக்கு கொடுப்பாரு. கவர்னர் அதை வாங்கிட்டு அந்த ஃபஸ்ட் இருக்கிறவரை நான் போட மாட்டேன்னா ஏன் போட மாட்டேன்னு காரணம் குறிப்பிடணும். காரணம் குறிப்பிட்டு செகண்ட் இருக்கிறவரை போடுறேன், எந்த ஆர்டரில் கவர்மெண்ட் தருதோ அந்த ஆர்டரில் தான் நீங்கள் போடணும் என்று கவர்னருக்கு அது எவ்வளோ நாளைக்குள்ளே போடணும்னு ஒரு டைம் ஃப்ரேம், 2 வாரம் அல்லது 3 வாரம், இதுக்குள்ளே நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸை கிளியர் பண்ணணும்னு உச்சநீதிமன்றம் கிளியர் கட்டாக வரையறை செய்து ஆளுநருக்கு உத்தரவு போட்டு இருக்கிறது. ஏற்கனவே மம்தா பானர்ஜி அவர்களுடைய கேஸில் இது செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வரும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். ஏன்னா பிரதமர் மோடி அவர்களே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருந்தால் தேர்தல் ஆணையர் எப்படி நாங்கள் சொல்கிற ஆளாக இருப்பார்னு ஜட்ஜை தூக்கி வெளியில் போட்டுட்டு அமித்ஷாவை உள்ளே கூப்பிட்டு இருந்தாருங்கிறத பார்க்குறோம் தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தில். அப்போ அந்த மாதிரி வரும்போது இப்போ நம்முடைய கவர்னர் RN ரவி அவர்களே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் திடீர்னு ஒன்று பண்ணார், செந்தில் பாலாஜி கைதாகி உள்ளே போயிட்டார். இவர் உடனே என்ன பண்ணார், செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்குகிறேன்னு ஒரு அறிக்கை விட்டுட்டு அன்றைக்கி மதியம் சாயங்காலம் விடுறாரு. அடுத்த 5 மணி நேரத்தில் அதை வாபஸ் வாங்குறாரு, நிறுத்தி வைக்கிறேன்னாரு. நிறுத்தி வச்சுட்டு நான் டெல்லி போகிறேன்னு போனார். ஏன்னா முதலமைச்சர் சொல்லாமல் அவரால் பதவி நீக்கம் செய்ய முடியாது. இன்றைக்கி வரைக்கும் அது நிறுத்தி தான் வைக்கப்பட்டிருக்கு. அவர் சட்ட ரீதியாக ஏன் நிறுத்தி வச்சோன்னு சொல்லலை, அவருக்கு அந்த அதிகாரம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு லீகல் ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா இல்லைங்க அது உங்களுக்கு ஆபத்தாக போயிடும், உங்களால் பண்ண முடியாதுங்கன்றவாங்க. அதே போல் ஒரு நீதிபதி பரிந்துரை செய்கிறார் அப்படின்னா அவர் ஏற்கனவே சட்டம் படித்தவர், உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்தவர். அவர் உங்களுக்கு பரிந்துரை பண்ணி நீங்கள் இதை போட்டு தாங்க ஆகணும்னு சொல்லிட்டார் அப்படின்னா கவர்னர் அதற்கு பிறகு அதை மீற முடியுமா? அதாவது அதை மீறினாலும் கூட சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றம் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்கிறதுக்கு தான் கூடுதல் வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்துவிட்டு வந்தவர், குறிப்பாக கடந்த காலத்தில் சந்திரசூட் அவர்கள் தலைமையிலான அமர்வு, 3 நீதிபதிகள் அமர்வு பஞ்சாப் கவர்னர் இந்த மாதிரி பண்ண ஒரு சேஷ்டைக்காக ஒரு 13 பக்க ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. மிக தெளிவான ஜட்ஜ்மெண்ட். கவர்னருக்கு ரோல் என்ன, அவர் இதுதான், இதை தாண்டியெல்லாம் அவரை தாவ முடியாது, பெரிய அளவுக்கு அதிகாரம் பண்ண முடியாதுன்னு நெற்றி போட்டு அழைச்ச மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. அதுக்கு அடுத்து ஒரு கேஸ் போச்சு. அப்போ சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவர் சொன்னார், நீங்கள் ஒன்று பண்ணுங்க, பஞ்சாப் கவர்னருக்கு நாங்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கோம், அதை ஒரு வாட்டி படித்து பார்த்துருங்களேன் அப்படின்னு கேஷுவலாக கோர்ட்டில் சொன்னாங்க.
அதே மாதிரியான இடத்துக்கு தான் கவர்னர் ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் இப்போது வந்து நின்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த 4 நாட்களுக்குள் அவர் என்ன செய்ய போகிறார்? கவர்னர் ரவி அவர்கள் அவராக பேச்சுவார்த்தையை தொடங்கணும், இல்லை அரசு ஏற்கனவே தொடங்கி ஓப்பனில் வச்சுருந்தா கான்வர்சேஷனுக்கு கூப்பிட்டு பேசி காடியெல்லாம் முடிக்க முடியும். உயர்கல்வித்துறை அமைச்சரை அழைக்கலாம், தலைமை செயலாளரை, உயர்கல்விக்கான துறை செயலாளர் அழைச்சி பேச முடியும், அதை கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரப்போசலாக கொடுக்க முடியும். இவ்வளவும் பண்ண விருப்பம் இல்லாமல் அவரே ஒரு கமிட்டியை கூட போடலாம். ஆனால் இதெல்லாம் கோர்ட்டில் நிற்குமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த இடம் மிக மிக முக்கியமானது. நாளைக்கு ஒரு நீதிபதியை போட்டு கவர்னர் ரவி என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டால் ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் சொல்கிறார் அப்படின்னா அது எவ்வளோ மோசமான இடத்துக்கு நம்முடைய கவர்னரை கொண்டு போய் நிறுத்தும் என்பது நாம் உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு டெவலப்மெண்ட்டும் கூட. உள்ளபடியே எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் எல்லாம் உயர்கல்வித்துறையை ஒழிப்பதற்கு ஆளுநர்களின் மூலமாக ஆளுநர்கள் தான் வேந்தர்களாக இருக்க வேண்டும்ங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதுக்காக பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆளுநர் வேந்தராக இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சட்டமன்றத்தில் மாற்றலாம், ஆனால் அதை அந்த ஆளுநரே சைன் போடுவாரா அப்படிங்கிற கேள்வி அடுத்து ரைஸ் ஆகும். அதனால தான் இப்போ அது மாற்ற முடியாமல் இருக்குது. பட் உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு போய் ஆளுநர் ரவி நிறுத்தி இருப்பது என்பது உள்ளபடியே தமிழ்நாடு அரசு செய்திருக்கக்கூடிய மிக மிக வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். அதில் அந்த 3 யூனிவர்சிட்டிஸோடு சேர்த்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் துணைவேந்தர் இல்லை அப்படின்னா அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி அதுக்கும் அவர் தடையாக இருக்கிறார். எத்தனை கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் இல்லையோ அதெல்லாம் லிஸ்ட்டில் சேர்த்து விட்டு அவரை பொறுப்பானவராக ஆக்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறது, 4 நாட்களுக்குள் ஆளுநர் ரவி என்னென்ன மாதிரியான உருமாற்றங்களை அடைகிறார் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து புதன்கிழமை நீதிமன்றத்தில் நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு. நன்றி, வணக்கம்.